ஒரு அண்மை செய்தி வந்துள்ளது, பார்க்கலாம். விஷவாயு தாக்கி 3 பேர் பலியாக இருக்கின்றனர். இது தொடர்பாக தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையம் ஆய்வு செய்து வருகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரகதீஸ்வரன் கேட்கலாம். பிரகதீஸ்வரன், கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அடுத்த கரைப்புதூர் பகுதியில் இயங்கி வரும் தனியார் சாய ஆலையில் கடந்த 3 நாட்களுக்கு முன்பு நிறுவனத்தில் தொழிலாளர்கள் பயன்படுத்தும் கழிவறையின் செப்டிக் டேங்க் தொட்டியை சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்டிருந்த போது விஷவாயு தாக்கியதில் சரவணன், வேணுகோபால், ஹரிகிருஷ்ணன் ஆகிய 3 உயிரிழந்தனர். மேலும் லாரி டிரைவர் சின்னசாமி உள்ளிட்ட 2 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில இந்த சம்பவம் தொடர்பாக பல்லடம் போலீசார் ஆலை உரிமையாளர் மீதும் பொது மேலாளர் தனபால், சூப்பர்வைசர் அரவிந்தன், விஷவாயு தாக்கி சிகிச்சை பெற்று வரும் லாரி ஓட்டுநர் சின்னசாமி உள்ளிட்ட 4 பேர் மீது பதிவு செய்து 2 பேரை கைது செய்திருக்கிறார்கள். மேலும் இந்நிலையில ஆலை நிர்வாகம் சார்பில் உயிரிழந்த 3 பேருக்குமே தலா 30 லட்சம் ரூபாய் இழப்பீடு தொகை வழங்க ஒப்புதல் அளிக்கப்பட்டு அதற்கான காசோலையும் மாவட்ட நிர்வாகத்தில் வழங்கப்பட்டது. இந்நிலையில இன்று தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையத்தின் இயக்குனர் மருத்துவர் ரவிவர்மன் சிகிச்சை பெற்று வரும் ஓட்டுநர் சின்னசாமியிடம் தனியார் மருத்துவமனையில் விசாரணை மேற்கொண்டார். அதன் தொடர்ச்சியாக சாய ஆலை உள்ள அமைந்துள்ள இடத்தில் கழிவுநீர் தொட்டியை ஆகிய இடங்களில் மருத்துவர் ரவிவர்மன் தலைமையிலான குழுவினர், வருவாய்த்துறை அதிகாரிகள், பல்லடம் காவல்துறையினர் ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர். மேலும் இச்சம்பவம் நடந்த ஆளன்று கழிவுநீர் தொட்டியை சுத்தம் செய்ய முறையான பாதுகாப்பு உபகரணங்கள் ஆலை தரப்பில் வழங்கப்பட்டதா என்பது குறித்து போன்ற ஆய்வுகள் மேற்கொண்டனர். மேலும் முறையாக ஆய்வு மேற்கொண்ட பின்பு அறிக்கை மாவட்ட நிர்வாகத்தில் சமர்ப்பிக்கப்படும் எனவும் தேசிய தாழ்த்தப்பட்ட ஆணையத்தின் இயக்குனர் மருத்துவர் ரவிவர்மன் தெரிவித்துள்ளார்.